பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களை சந்திப்பது சந்தோஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின 3வது நிருபம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். மோசே வாழ்க்கையே ரொம்ப ஒரு உண்மையான வாழ்க்கை. மோசே தன் வாழ்க்கையில், தன் ஊழியத்தில், தன் குடும்ப காரியத்தில், பிள்ளைகள் காரியத்தில், மக்கள்கிட்ட நடந்துக்கிற காரியத்தில், அனைத்து காரியங்கள்லையும் மோசே உண்மையாக இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய வீட்டிலே அவர் ஒரு உண்மையான மனுஷனாக இருக்கிறாரு. ஆமன்பானவர்களே, தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவர்களாக இருப்பது ஒரு மாபெரும் காரியம். தேவனுடைய வீடு என்பது எவ்வளோ விசேஷமானது பாருங்கள். அந்த வீட்டில் நாம் உண்மை உள்ளவங்களாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ஆமாம், நீங்கள் உங்கள் வீட்டில் உண்மையாக இருங்க. முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் உண்மையாக இருங்க. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும் உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அதில் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். பிள்ளைங்க எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வளோ உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு கர்த்தர் சந்தோஷப்படுவார். அதனால் எப்பொழுதும் என்னாலும் எல்லா சூழலும் உண்மையை காத்துக்கொள்ளும்படி உங்களை இயேசு நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மோசே உண்மையுள்ளவராக இருந்தார். ஆபிரகாம் ஒரு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தார். கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்னால் நடந்துக்கிட்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் ஒரு உத்தமனாக இருந்தார். தானியேல், ஜோசப் எல்லாரும் உண்மையாக இருந்தாங்க. அதே போல் இயேசுவை பற்றி என்ன சொல்கிறாரு? இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னை ஏற்படுத்தின அந்த பிதாவாகிய தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். ஆம், இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், தன்னை ஏற்படுத்தின பிதாவுக்கு இயேசு எப்படி உண்மை உள்ளவராக இருந்தாரோ அதுபோல் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக்கின, உங்களை ரட்சித்த, உங்களை ஏற்றுக்கொண்ட, உங்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டுகிற அந்த பிதாவுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதும் உண்மையாக இருங்க, எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு எப்போவுமே உண்மையாக இருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் கடவுள் உங்களுக்கு துணையாக நிற்பார். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். மோசேங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரரு தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தாராமே, அதுபோல் நாங்களும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உண்மை உள்ள வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க. உண்மை உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க. உண்மை உள்ள ஜீவியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. ஆமேன்.